ஞானிகள் ரிஷிகள் என்றாலே அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்பது எந்த அடிப்படையிலே சந்தர்ப்பத்திலே அவர்களை நாம் காண நேர்ந்தால் அல்லது அவர்களை பற்றி அறிய நேர்ந்தால் அவர்களிடம் எதை கேட்டு பெற வேண்டும், அவர்கள் மூலமாக எதை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குரு இதில் உணர்த்துகின்றார்கள். பரிணாம வளர்ச்சியில் புழுவிலிருந்து மனிதனாக நாம் எப்படி தோன்றி வந்தோமோ அதுபோன்றுதான் ரிஷிகளும் ஞானிகளும் அதே அடிப்படையில் தான் வளர்ச்சி பெற்று வந்தவர்கள். ஆனாலும் நாமும் சரி அவர்களும் சரி பரிணாம வளர்ச்சியில் எத்தனை வேதனைகள் பட்டு அந்த வேதனையில் மீண்டும் உணர்வுகளை சுவாசித்து சுவாசித்து அது வளர்ச்சியாகி அந்த அடிப்படையிலே தான் மனித உடலாக உருவாக்கியது இந்த உயிர். அந்த வேதனையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் தான் கார்த்திகேயா என்று சொல்வது. ஒவ்வொரு உடலின் எத்தகைய தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த ஞானத்தை பெற்றமோ மனித உடல் ஆகும் பொழுது அதற்கு தகுந்த உடல் உறுப்புகளாக உருவாகி தீமையிலிருந்து விடுபடும் வலுவான அந்த சக்தியாக அதான் வலிமிக்க சக்தி என்று வள்ளி என்று பெண்பாலை காட்டுகின்றார்கள். ஆனால் மனிதனாக வளர்ச்சி பெற்ற நிலையில் அந்த வள்ளி என்று வலிமிக்க சக்தியாக இருந்தாலும் ஞானிகளோ ரிஷிகளோ அவர்கள் எல்லாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அதையெல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக அவர் உடலிலே வளர்த்துள்ளார்கள். தனக்குள் வரக்கூடிய எத்தகைய தீமைகளையும் நஞ்சையும் நோயையும் அதையெல்லாம் வராதபடி வலுகொண்டு சமாளித்துக் கொண்டவர்கள். அதே சமயத்தில் இன்று பாசம் என்று சொல்கின்றமே குடும்ப பந்தம், அதாவது குடும்ப பந்தம் என்றால் திருமணம் ஆகாது என்று அர்த்தம் அல்ல. நாம் பாசத்தால் பிரிதொரு மேல் அவருடைய எண்ணம் கொண்டு நினைவு கொண்டு அவருக்கு இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலைகளைத்தான் இங்கே குடும்ப பந்தம் என்று சொல்லுங்கள். எல்லோருக்கும் அருள்சக்தி கிடைக்க வேண்டும், அருளொளி பெற வேண்டும் என்று இந்த பெயர் அன்பைத்தான் நாம் வளர்க்க வேண்டுமே தவிர என் குழந்தை, என் மனைவி, என் கணவன், என் தாய், என் தந்தை, என் உறவினர் என்று இப்படிப்பட்ட குடும்ப பந்தத்தை தான் அந்த உடல் பற்று என்ற நிலையில் இருந்து அத்தகைய தீமையிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் அவர் எடுத்துக்கொண்டவர் அந்த வலிமையான உணர்வுகளை சுவாசித்து எந்த தீமையும் தனக்குள் சாடாதபடி அதை தாக்கிடும், அதை தாங்கிக் கொள்ளும் அந்த உலகின் வலுவை பெற்றுள்ளவர்கள்தான் ரிஷிகள் ஞானிகள். ஆனால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்களை சந்தர்ப்பத்தால் நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் என்றால் அந்த மகானின் அற்புத நிலைகள் நாமும் பெற வேண்டும், அவரின் அருளாற்றல் பெற வேண்டும், அவரை போன்று நமக்குள்ளும் தீமை வராதபடி இருள் வராதபடி அந்த அருள் சக்தி நமக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் இப்படி எண்ணுகின்றோம்? பெரும்பொழுது இப்படி யாரும் எண்ணுவதில்லை. நம் உடலிலே ஒரு வலியோ நோயோ சிக்கலோ வந்தால் அந்த மகானை பார்த்த நிலையில் அவரை நினைத்து அழுவோம். நான் எல்லோருக்கும் நன்மைதான் செய்தேன், எனக்கு ஏன் இப்படி வருகின்றது, என்னை ஏன் ஆண்டவா நீ சோதிக்கின்றாய் என்று கோவிலுக்கு சென்றாலும் இப்படித்தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் நன்மை செய்பவர்கள் எல்லோருமே எப்படி செய்கின்றார்கள் என்றால் மற்றவர்கள் வேதனைப்படுவதை எல்லாம் இறக்கப்பட்டு ஈகையுடன் அட பாவமே என்று சொல்லித்தான் அந்த உதவியை செய்கின்றது. அவருடைய வேதனை முதலில் அதிகமாக நேசித்த பிற்பாடு மற்ற உதவிகளை பண உதவியோ மற்ற எதையா இருந்தாலும் செயல்படுத்துகின்றோம். ஆனாலும் அவர் உடலில் இருந்து அதற்கு பதிலாக வேதனை வாங்கி வருகின்றோம். இப்படி நம்மை அறியாமலே பாலுக்குள் இனிப்பையும் பாதாமியும் எவ்வளவு சக்தி வாய்ந்த வகைகளை போட்டாலும் சிறிதளவு விஷத்தை கலந்து விட்டால் அதனுடைய வீரியத்தன்மைகள் எல்லாம் இழந்து குடிப்பவரை மயங்கச் செய்வது போன்று நான் நன்மை செய்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இது போன்று அடுத்தவருடைய வேதனை என்ற வேதனை என்றால் நஞ்சு, அவர்கள் குடும்ப கஷ்டங்களை நோய்வாய்ப்பட்ட உணவுகள் எல்லாம் அதை நுகர்ந்து நமக்குள் சேர்த்து விடுகின்றோம் அறியாமலே. அந்த உணர்வுகள் வலிமையாகி நாம் நுகர்ந்த பின் நம் உடலில் வந்து சேருகின்றது. அதாவது காசு கொடுத்து விலைக்கு வாங்கிய மாதிரி. ஆனாலும் இதை சுத்தப்படுத்த வேண்டும் அல்லவா? அதற்கு நாம் என்ன வைத்திருக்கின்றோம்? ஆகையினால் ஞானிகளையோ மகன்களையோ நாம்
உற்று பார்த்தோம் என்றால், அல்லது அவருடைய உபதேச கருத்துக்களை கேட்க நேர்ந்தால், அதை ஆழமாக பதிவாக்கி அவர்களின் துணை கொண்டு அவர்கள் எப்படி தீமையை வென்றார்களோ அந்த உணர்வுகளை நாம் எளிதில் பெற முடியும். அதைத்தான் நாம் வேண்டி பெறுதல் வேண்டும். அதை பெற்றால் நமக்குள் வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை எந்த சந்தர்ப்பத்திலும் அதை அகற்ற முடியும். தூய்மைப்படுத்தும் சக்தியாக நாம் வளர்க்க முடியும். மனபலம் பெறலாம், மனநலம் பெறலாம். மனபலமும் மனநலமும் பெற்றால் உடல் நலமும் செல்வ செழிப்பும் மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியும் தன்னிச்சையாக வரும். அது அந்த அருளை பெருக்கும் நிலைகளுக்குத்தான் நம்மை போன்று மனிதனாக உருப்பெற்று பரிணாம வளர்ச்சியில் தன்னை காட்டி வலுகொண்ட சக்தியாக விண்ணினுடைய ஆற்றலை பெற்று அழியா நிலையில் கொண்டு விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ரிஷிகள் மகரிஷிகளுடைய உணர்வுகளை அதை நாம் வேண்டி பெற்று நம்மை போன்று மனிதனாக இருந்தவர்கள் அந்த வளர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர்கள் வழியிலே நாமும் பயணம் செய்து இந்த வாழ்க்கையே அந்த அழியா ஒளி சிறிதம் பெறக்கூடிய அந்த பயணமாக நம்முடைய எல்லை அதுவாக வைத்து நாம் அந்த மகிழ்ச்சி வாழும் எல்லைக்கு நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சக்தி வாய்ந்த விண்ணுலகில் வாழக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள்தான் ரிஷிகள். அதைத்தான் நாம் அனைவருமே பெற வேண்டும்.